அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த ஊடக சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இலங்கை இனப்பிரச்சினைக்காக, தேசிய இனப்பிரச்சினைக்காக தீர்வு என்று பல ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலைமையிலே போர் மிகவும் கொடூரமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 16 ஆண்டுகள் கடந்த சூழ்நிலையிலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக தீர்வொன்றை காண முடியாமல் நாங்கள் திணறிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே எங்களுடைய பிரச்சனைகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவை போன்ற சர்வதேச அரங்குகளிலே இன்றைக்கு பேசப்பட்டு வருகின்றன. நடைபெற்ற தமிழின படுகொலைகள், அதே போல் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் தான் மிகவும் பெரிய பிரச்சனைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. இவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், இதேபோல் சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே போன்றவற்றை அணுகுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அதில் இன்னும் வெற்றி காண முடியாமல் ஈழத்தமிழினம் திணறிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இந்த போர் நடைபெற்ற இந்த விடயங்களிலே அதற்கு பின்னர் ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள், ஈடுசெய் நீதி, அது பரிகார நீதி என்று சொல்லப்படும். இந்த நீதியை மூலம்தான் எங்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு அல்லது எங்களுக்கு முடிவு கிடைக்கும் என்ற ஒரு சர்வதேச நியமங்களின் அடிப்படையிலே தான் முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இந்த இடத்திலே தான் உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களும் தாயத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழினமும் சேர்ந்து ஒரு புள்ளியை நோக்கி ஒரு பொது உடன்பாட்டின் அடிப்படையிலே பயணம் செய்ய முடியுமாக இருந்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். இதற்கு தாய் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் மக்களும் ஆதரவு தர வேண்டும், தர வருவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இதே போலத்தான் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் என்பது யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்த இந்த 98ஆம் ஆண்டுகளிலிருந்து பின்னர் 2001ஆம் ஆண்டிலே ஆரம்பித்த இந்த பொங்குதமிழ் பின்னர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய சமாதானத்திலே அவர்கள் நுழைந்ததன் பின்னர் வடக்கு கிழக்கிலே, தாயத்திலே, பல நகரங்களிலே நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அந்த பிரகடனத்தின் மூலம் எங்களுடைய உள்ள கிடக்கையை நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையிலே தான் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆஸ்திரேலியா நாட்டினுடைய மெல்பர்ன் நகரிலே ஒரு பொங்குதமிழ் பிரகடனம் ஒன்றை வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு ஈழத்தமிழினத்தின் சார்பிலே ஈழத்தமிழ் மக்கள் தாயகத்திலிருந்து எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். எங்கள் மத்தியிலே பல சந்தேகங்கள் ஒரு சிலரால் விதைக்கப்பட்டு வருகின்றது. அங்கே அவர்கள் சுதந்திரத்துக்கான ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கான எத்தனங்களிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலே அங்கே ஒரு விடயத்தை தனி ராஜ்யம் ஒன்றை உருவாக்குவதற்கான ஒரு சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு என்பதை நடத்துவதிலே சிக்கல்கள் இருந்தாலும் பொது வாக்கெடுப்பு என்பதை நாங்கள் வலியுறுத்துவதை எந்த சட்டங்களும் தடை செய்ய முடியாது. இந்த ஏதாவது 1918ஆம் ஆண்டிலே வடக்கு மாகாண சபையினுடைய இறுதி காலகட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி, வரலாற்றிலே முக்கியமான நாள், அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதல் நடைபெற்ற செப்டம்பர் 11ஆம் தேதி அன்று இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை
பிற ஒரு பிரேரணையாக நிறைவேற்றப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை உட்பட பலருக்கு அனுப்பப்பட்டது. எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி அவர்கள் கவனிப்படையில்லை என்று அர்த்தமல்ல. இந்த எங்களுடைய கோரிக்கைகளிலே இலங்கையிலே நடைபெற்ற விடயங்களை பற்றி கூறுவதற்கு பாராளுமன்றத்திலே சில தடைகளை போட்டதற்கு பின்னரும் கூட அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவர் ஆணையாளருடைய அறிக்கையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சி ஒன்று இதை எதிர்த்திருக்கிறது. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை அவர்கள் சொல்லாமல் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இன்னொன்று, பாராளுமன்றத்துக்கு சமாந்தரமாக வடக்கு மாகாண சபை இவ்வாறு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த தீர்மானத்தினுடைய பெறுமதி இருக்கிறது. இதைத்தான் அந்த பொது வாக்கெடுப்பு என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வைத்துக்கொண்டு தான் அமெரிக்க காங்கிரஸிலே நிறைவேற்றப்பட்ட இலக்கம் 413 தீர்மானம் கூட வடக்கு மாகாண சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அங்கே சுட்டி காட்டுகின்றது. இதேபோல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளருடைய ஒரு அறிக்கையிலே கூட ரெஃபரண்டம் என்ற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு சர்வதேச நியமங்களுக்கு அடிப்படையில் தான் நாங்கள் இதை கோருகின்றோம் என்ற விடயத்தை தெளிவாக தெரிகிறது. ஆனால் அது எங்கள் மக்களிலே பலருக்கு அது இன்னும் புரியாமல் இருப்பது தான் வேதனையிலும் வேதனை. இவ்வாறான சூழ்நிலையின் பின்னணியிலே தான் நாங்கள் இந்த சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பை கோர வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். குறிப்பாக ஒரு இனத்தின் சுயநிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற அந்த விடயத்தை பார்த்தோமாக இருந்தால் அந்த இனம் தங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அது தலைவர்களோ கட்சிகளோ அல்ல. அந்த மக்கள் அவ்வாறான ஒரு வாக்கெடுப்பிலே அவர்கள் சுதந்திரமாக போக போகின்றார்களா அல்லது இலங்கைக்குள்ளே வாழப் போகின்றார்கள் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுக்க முடியும். அந்த வாக்கெடுப்பிலே புலம்பெயர் ஈழத்தமிழர்களும் கலந்து கொள்ள முடியும். இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டால் இதுக்கு சாத்தியமாக என்று கேட்டால் உலகத்திலே பல நாடுகளிலே நடைபெற்ற வாக்கெடுப்பிலே இவ்வாறு உலகின் பல இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தென் சூடான் பிரச்சனையிலே உதாரணமாக சொல்ல போனால் அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்திலே 18 இடங்களிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருந்தன. இதே போல் பல நாடுகளிலே வாக்களிப்பு நிலையங்கள் நிறுவப்பட்டிருக்கின்றன. இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய பிரச்சனையிலே உலகெங்கிலும் வாழக்கூடிய எங்களுடைய ஈழத்தமிழ் மக்கள் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்தக்கூடிய விதத்திலே ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கோரிக்கை வைக்கப்படுகின்றது. 2004 ஆண்டிலே நடைபெற்ற பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் நான் போட்டியிட்ட பொழுது நான் அந்த கோரிக்கை ஒன்றை வைத்திருந்தேன். அது வன்னியிலிருந்து வெளிவந்த ஈழநாதம் பத்திரிகையினுடைய வெள்ளி நாதம் என்ற சிறப்பு மலரிலே ஒரு விளம்பரமாக கொடுத்திருந்தேன். சுதந்திர தமிழமா சுயாட்சி தமிழரசா? இங்கே சுயாட்சி தமிழரசை கூட தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஆகவே சுதந்திரம் தமிழம் வேண்டுமா, இல்லை என்றால் எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் வைக்கின்ற இலங்கைக்குள்ளே தீர்வு என்ற விடயமா என்பதற்கான ஒரு பொதுசன வாக்கெடுப்பை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இதை வலியுறுத்தக்கூடிய விதத்திலே தான் உலகெங்கிலும் இந்த மெல்போர்னில் நடைபெறுகின்ற இந்த பொங்கு தமிழ் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்தும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் எல்லா வீதிகளும் எல்லா பாதைகளும் ஒரு மெல்போர்னை நோக்கிய ஒரு பயணமாக இருக்க வேண்டும் என்று இந்த கட்டத்திலே சொல்லிக்கொண்டு, எவ்வாறு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்த பொழுது அயோத்தி மாநகரை நோக்கி எல்லா வீதிகளும் என்று சொன்னது போல இப்பொழுது இந்த மெல்போர்ன் நகரை நோக்கி எல்லா வீதிகளும் திரும்பி இருக்கின்றன. இதே போல மேலும் பல ஆஸ்திரேலியா நாட்டிலே இன்னும் வேறு இடங்களிலும் இந்த பொங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியதாக இருந்தால் நடத்தலாம். இதே போல் உலகின் பல பாகங்களிலும்
பொங்குதமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தி எங்களுடைய உள்ள கோரிக்கைகளை உள்ள கிடக்கைகளை சர்வதேச சமூகத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இது ஈழத்தமிழ் தாய் நாட்டிலும் ஈழத்தமிழினத்திலும் தமிழ் தாயத்திலும் இது பரவலாக நடைபெற வேண்டும். இவ்வாறான எந்த விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை. வடக்கு மாகாண சபை ஒரு சட்டபூர்வமான நிறுவனமே அதை தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது அரசாங்கத்தினால் எந்தவித தடையும் போட முடியவில்லை. இதே போல பல தீர்மானங்கள், நாங்கள் தமிழின படுகொலை என்ற தீர்மானம் 2015ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறு பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு முக்கியமாக எங்களுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கிறது இராணுவத்தினருக்கான பயணத்தடைகள் போன்ற இன்னும் பல விடயங்களை சொல்ல முடியும். அதெல்லாம் நிறைவேற்றப்பட்ட பொழுது எல்லாம் சாத்தியமா என்ற கேள்விகள் எழுப்புங்களை நோக்கி எழுப்பப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது பல இடங்களிலே, அமெரிக்கா உட்பட பல இடங்களிலே சாத்தியமாக இருக்கின்றன. ஆகவே நாங்கள் கோரிக்கைகளை வைப்போமாக இருந்தால் அதை மற்றவர்கள் சர்வதேச சமூகம் அதை கரிசனையோடு பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதே போலத்தான் கடந்த ஆண்டிலும் ஈழத்தமிழ் மக்களின் சுதந்திரத்துக்கான பொதுமக்களின் வாக்கெடுப்பு 2024 தமிழ்நாட்டு மக்களின் கூட்டு பிரகடனம் என்ற ஒரு பிரகடனம் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பல கட்சிகள் இணைந்து சென்னையிலே ஜனவரி மாதம் 3ஆம் தேதி அந்த பிரகடனத்தை வெளியிட்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த பிரகடனத்திலே சேர்ந்து கொள்ளாத புதிதாக உருவாக்கப்பட்ட அமைப்புகள் இன்னும் பரவலாக பல அமைப்புகளையும் சேர்த்து அடுத்த ஆண்டிலும் ஒரு பொங்குதமிழ் பிரகடனம் ஒன்றை தமிழ்நாட்டிலே நடத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவை இதே போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு இவர்களுடைய இந்த பொங்குதமிழ் பிரகடனம் வெற்றி பெறுவதற்கு உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள், ஈழத்தமிழினம் முழு ஆதரவை வழங்க வேண்டும். இதிலே எந்த விதமான அச்சமும் இல்லாமல் இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை என்ற ஒரு நிலைமை உருவாகியிருக்கின்ற சூழ்நிலையிலே ஒரு வாக்கெடுப்பின் மூலம்தான் பல நாடுகளிலே பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன, நாடுகள் உருவாகியிருக்கின்றன. உதாரணமாக கிழக்கு தீமோரிலிருந்து ஈஸ்ட் தீமோர், அங்கே ஒரு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஆஸ்திரேலியா நாடு முன்னுக்கு நின்றது. அங்கே அவர்கள் 90% விழுக்காட்டுக்கு மேலே தாங்கள் தன்னாடாக பிரிய போகின்றோம் என்று அந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பிலே தெரிவித்த விளைவாக கிழக்கு தீமோர் உருவானது. இதே போல ஐரோப்பாவிலே கூட பல நாடுகள் உருவாகியிருக்கின்றன. அவையெல்லாம் அதே போல வேறு வேறு நாடுகளிலும் உருவாகியிருக்கின்றன. மாண்டெனீக்ரோ நாடு என்பது குறிப்பாக ஐரோப்பிய யூனியனுடைய ஏற்பாட்டிலே அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. வாக்கெடுப்பு என்பது முழுக்க எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையால் நடத்தப்படுவது அல்ல, சர்வதேச சமூகத்தால். ஏன் அமெரிக்க நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகளிலே நடைபெற்ற வாக்கெடுப்பு கூட அதிலே குறிப்பாக எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்ற யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது தனிநாடாக பிரிந்த அந்த நாட்டினுடைய அந்த வாக்கெடுப்பு கூட நேட்டோ நாடுகளால் தான் நடத்தப்பட்டது. அவை இந்த அடிப்படையில் தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா உட்படுத்த குவாட் நாடுகள் இவ்வாறு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்த இந்திய வெளிவிவகார அமைச்சருடைய செயலாளருக்கு கடிதம் மூலம் அதை கொடுத்து அனுப்பியிருந்தேன். அது குவாட் நாட்டை கேட்பது என்பது இன்றைக்கு ஆஸ்திரேலியா வாழ் தமிழர்களுக்கு அது கூட பலம். அந்த குவாட் அமைப்பு என்பது அது ஆஸ்திரேலியாவை அரசாங்கம் இதிலே தலையிடுமாறு கோருவது. இதே போல் ஆஸ்திரேலிய அரசாங்கம் எங்களுக்கு ஈழத்தமிழ் மக்களுக்கு
சர்வதேச நீதி கிடைப்பதற்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், சர்வதேச நீதிக்கான நீதிமன்றம் ICC போன்றவற்றுக்கு எடுத்து செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கலாம். இதில் இந்தியாவையும் சம்பந்தப்படுது. ஆகவே இதையெல்லாம் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய விதத்திலே கொண்டு செல்ல வேண்டும். இதே போல் போர்த்துகீசர் என்றால் அவர்கள் அங்கே வந்து முதலீடுடைய சுதந்திரத்தை இல்லாமல் செய்த விடயத்திலே அதிலே அவர்கள் போர்த்துக்கல் நாட்டை இதில் சம்பந்தப்படுவார் நாங்கள் கேட்கலாம். அந்தந்த நாடுகளில் இருந்து கிறிஸ்தவ அமைப்புகள் இதை கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் ஒல்லாந்து டச்சுக்காரர் அவர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அந்த நாட்டை வைத்து கேட்கள், நீங்களும் ICCக்கு வர வேண்டும் என்று உதவி செய்ய வேண்டும் என்று. ஆகவே எங்களை பொறுத்தளவிலே இவற்றையெல்லாம் செய்வதற்கு அவர்களுக்கு வேண்டுகோளை விடுத்து அழுத்தங்களை கொடுத்தால்தான் அது நடக்கும். நடக்காது என்று இருந்தால் நடக்காது என்பது போல தான் இருக்கும். வேண்டுகோள் அழுத்தங்களை நாங்கள் இவ்வாறு சர்வதேச ரீதியாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொன்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்திலே ஈழத்தமிழ் மக்கள் எல்லோரும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே, அது புலம்பெயர் தமிழர்களும் வாக்களிக்கக்கூடிய விதத்திலே இருந்தால் அந்த தீர்மானம் தான் உண்மையான ஒரு சுய நிர்ணய உரிமை, செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்வார்கள். அது அந்த மக்கள் தங்களுக்கு எது தேவை என்பதை, சுதந்திரமாக போகின்றோமா இலங்கைக்குள் வாழப்போகின்றோமா தீர்மானத்தை அவர்கள் எடுப்பதற்கான உரிமையை தான் உண்மையான சுய நிர்ணய உரிமை. இந்த அடிப்படையிலே இந்த சர்வதேச கோட்பாடுகள் நியமங்களை ஒட்டியதாக இந்த பிரகடனம், பொங்கு தமிழ் பிரகடனம் அமைவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. இது அமெரிக்க காங்கிரஸ் இன்றைக்கு இந்த பொது வாக்கெடுப்பு தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. இதே போல மற்ற பல நாடுகளிலும் தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன. அவை இதை நோக்கி நடைபெறுகின்ற இந்த பொங்கு தமிழ் பிரகடனம் ஆஸ்திரேலியாவினுடைய மெல்பர்ன் நகரிலே நடைபெறுகின்ற நவம்பர் மாதம் 9 நடைபெறுகின்ற இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்திலே ஆயிரக்கணக்கிலே அலையலையாக அணிதிரன் ஈழத்தமிழினம் தங்களுடைய உணர்வு எழுச்சியை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதே போல ஏனைய நகரங்களிலும் உலகின் பல பகுதிகளிலும் ஈழத்தமிழகத்திலும் இது தொடர வேண்டும் என்று இந்த கருத்தை கேட்டு, இதற்கு அவர்களுக்கு அந்த நடத்துகின்ற குழு எந்த விதமான அரசியல் சார்பும் இல்லாமல் மக்களுடைய பிரதிகள், மக்களுடைய சில நடவடிக்கையாளர்கள் மாத்திரம் சேர்ந்து இதை செய்கின்ற காரணத்தால் இதுக்கு எந்த சாயம் பூச தேவையில்லை. ஆகவே அந்த வகையிலே இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தை நாங்கள் மிகவும் முன்னிறுத்தி அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, இன்னொரு விடயம், இந்த பொங்கு தமிழ் பிரகடனத்தின் மூலம் நாங்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு ஒன்றுதான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தீர்மானிக்கின்ற என்ற அந்த விடயத்தை மீள ஆழ அழுத்தம் திருத்தமாக தெரிவிப்பதற்காக கூட்டப்படுகின்ற இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று ஈழத்தமிழினத்தின் சார்பிலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம். ஆகவே இந்த பொங்கு தமிழ் பிரகடன நிகழ்ச்சி நவம்பர் மாதம் 9 நடைபெறுகின்ற ஆஸ்திரேலியா நாட்டின் மெல்பர்ன் நகரில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி.